உயிரே ஏழு. காலை வேலை முடிவதற்கும் மதிய வேலை ஆரம்பிப்பதற்கும் இடைப்பட்ட வேளையில் வேந்தனும் மலரும் மலரின் வீட்டின் அருகில் இருந்த மரத்தடியில் நின்றிருந்தனர். வேந்தன் தன்னவளுக்கென முதலில் வாங்கி வந்த பரிசை வெளியில் எடுத்தான். அதை பார்த்த மலர் யாராவது பார்த்து தன்னை தவறாக எண்ணி விடுவார்களோ என பயந்தவாறு நின்றிருந்தாள். வேந்தனிடமிருந்து அதை வாங்கிக்க கூடாது என மலர் எண்ணினாலும் அவளின் கரம் அதை தன்னிச்சையாக வாங்கி இருந்தது. அவன் முன்னே பிரித்தாள் மலர். அதில் ஒரு புத்தகம் இருக்க, நல்ல படிமலர் என கூறிவிட்டு தன் சைக்கிளில் பறந்தாள் வேந்தன். ஷோ, இது என்ன புதுசா இருக்கு என உள்ளம் நடுநடுங்க தன் வீட்டிற்கு அப்புத்தகத்தை எடுத்து சென்றாள் அவள். வீட்டில் இதை கேட்டால் என்ன சொல்றது என நினைத்தவாறு வீட்டின் உள்ளே நுழைந்தாள். மலரின் கையில் இருந்ததை பார்த்துவிட்டு, என்ன மலரது என ஈஸ்வரன் வினவ, அது புக்குப்பா என்றாள் மலர். ஆமா, எப்ப பாரு இப்படி ஏதாவது படிச்சுக்கிட்டே இரு என கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார் ஈஸ்வரன். அப்பாடா என பெருமூச்சு விட்டுக்கொண்டு அப்புத்தகத்தின் முதல் பக்கத்தை பிரித்தாள் மலர். அதில் அன்பானவளுக்கு என வேந்தன் எழுதி இருக்க அதை பார்த்து புன்னகைத்தாள். இப்ப எதுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்க? இது சரியில்லையே, நானும் வெக்கமே இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கேன் என தன்னையே கடிந்து கொண்டாள். அடுத்த நாள் மலர் லட்சுமி அக்காவிடம் விஷயத்தை கூறி வேந்தனிடம் வினவ சொல்ல, அதற்கு அவள், புக்கு தானே கொடுத்தேன், படிக்கிற பொண்ணு படிக்க கொடுத்தேன் என சாதாரணமாக முடித்து விட்டான். மலரும் அதை சாதாரணமாக எண்ணி மேலும் ஆராயாமல் விட்டு விட்டாள். அந்த வார இறுதியில், இப்பெல்லாம் எனக்கு கவிதை எழுதவே வரமாட்டேங்குது, எனக்கு தலைப்பே கிடைக்கவே மாட்டேங்குது என புலம்பிக் கொண்டிருந்தாள். அதை கேட்ட வேந்தனின் உள்ளத்தில் ஒரு யோசனை தோன்ற அதை செயல்படுத்த ஆரம்பித்தான். கவிதை தலைப்பு தானே, நான் தரேன், நீயும் எனக்கு தலைப்பு கொடு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் கவிதையை மாத்திப்போம் என கூறி கவிதையிலேயே தன் காதலை தன்னவளுக்கு மறைமுகமாக உரைக்க எண்ணினான் வேந்தன். இதை அறியாத மலர், சரி சரி என உற்சாகமாக தலையாட்டினாள். அன்றிலிருந்து இருவரும் மாற்றி மாற்றி கவிதை எழுத தலைப்புகளை கூறி அதில் கவிதை எழுதி மாற்றிக் கொண்டனர். வேந்தன் தான் எண்ணியது போல் மலருக்கு அளித்த தலைப்பிலும் தன்னுடைய கவிதையிலும் மறைமுகமாக தன் காதலை உணர்த்தினான். மலரே, மௌனம் ஏன், கவிதை, என் தனிமையின் நாட்கள் போன்ற தலைப்புகளை மலருக்கு அளித்து அதில் தன் காதலை மலருக்கு உணர்த்தினான். ஆனால் இதை ஏதும் உணராமலே இருந்தாள் அவள். மலரும் அத்தலைப்புகளில் கவிதை எழுதி கொடுக்க, அதே போல் வேந்தனும் மலர் அளிக்கும் தலைப்புகளில் தனது காதலை அவளுக்கு உணர்த்தினான். திறவாய் மணக்கதவை திறவாய், தீந்திடும் என் நெஞ்சத்தில் தீந்தேன் பாய்ந்திர, திறவாய் மணக்கதவை திறவாய், எந்தன் கிழக்கே எனக்குள் தவிப்பே, திறவாய் மணக்கதவை திறவாய், ஒருவாய் திறவாய், தேன்மழை பொழிவாய், திறவாய் மணக்கதவை திறவாய், கவியாய் பொழிவாய், கனியாய் கனிவாய், உயிராய் இருப்பாய், உணர்வாள் கரைப்பாய், வாய் திறப்பாய் உவப்பாய், திறவாய் மணக்கதவை திறவாய், பனியாய் பொழிவாய், பழமாய் இனிப்பாய், கனிவாய் இருப்பேன் கனவே கலையாதே, திறவாய் மணக்கதவை திறவாய், தூங்கா வெளிகளின் துணையுடனே கனவுகளில் உன்னை தேடுகின்றேன், வெளிகளில் தேடிய நினைவுகளை புதையலாய் நானும் போற்றிடுவேன், திறவாய் மணக்கதவை திறவாய், வாடிய மலரை தேடிச் சென்று என் ஜோடி அவளென்று சூளுரைத்தேன், வாடிய மலரும் மாறிடுதே, பாசம் வீசி பாடிடுதே, திறவாய் மணக்கதவை திறவாய், தணலாய் கொதிக்குது என் நெஞ்சம், தாகம் தீர்ப்பாய் புனலாய் கொஞ்சம், திறவாய் மணக்கதவை திறவாய். இவ்வாறு இருவரும் இணைந்து கவிதை எழுத ஆரம்பித்திருந்தனர். இருவருக்கும் இடையில் லக்ஷ்மி சிக்கி தெண்டாடி கொண்டிருந்தார். அவங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா, ஏன் இப்படி கவிதை கவிதைன்னு கொள்றீங்க என புலம்பிக் கொண்டிருந்தார் லக்ஷ்மி. இதை அறிந்த அருண், நீங்க நடத்துங்க என புன்னகையுடன் கூறி இருவரையும் கிண்டல் செய்தார். எவ்வளவுதான் கவிதையில சொல்லியும் இவ நம்ம லவ்வா புரிஞ்சுக்கலையே, பேசாம நேர்லயே சொல்லிட வேண்டியதான் என முடிவெடுத்தான் வேந்தன். எவ்வித மாற்றமும் இல்லாமல் வேந்தன் மற்றும் மலரின் வாழ்வு சென்று கொண்டிருந்தது. வேந்தன் அருகில் இருக்கையில் மலர் ஒருவித அவஸ்தையே உணர்ந்து கொண்டிருந்தாள். மலரின் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் வேந்தன் பொக்கிஷமாக எண்ணி ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளின் அருகே இருக்கவும் அவளுடன் பேசிக்கொண்டே இருக்கவும் புது புது காரணங்களை கண்டறிந்து தன் அவளுடனான நேரத்தை நீட்டிக் கொண்டிருந்தான் வேந்தன். அன்றொரு நாள் லக்ஷ்மியும் மலரும் ராசி நட்சத்திரம் ஜாதகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் யதார்த்தமாக, உங்க ராசி என்ன என வேந்தனிடம் மலர் வினவினாள். ஹே ராசியா, எனக்கு அதெல்லாம் தெரியாதே. எது தெரியாதா? ஆமா, நிஜமா தெரியாது மலரு. அதான் உங்க ஜாதகத்துல இருக்கும்ல, அதுல பாருங்க இருக்கும். அதெல்லாம் நான் எரிச்சிட்டேன். என்னது, எரிச்சிட்டீங்களா? எதுக்கு? ஆமா, அன்னைக்கு எனக்கு ஜாதகம் பாக்குறேன், அது இதுன்னு எங்க அம்மா தூக்கணுச்சு. இது இருந்தாதான் பாப்பன்னு கோவத்துல எரிச்சிட்டேன். இப்ப எப்படியோ புதுசா எழுதி கொண்டு வந்து வச்சிருக்கு.
ஏன் இப்படி? சும்மாதான். பெரியார் என்ன இருந்துட்டு இதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க இருக்கிறப்ப உங்க அம்மாவுக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? அவங்க நம்பிக்கையில நீங்க ஏன் குறுக்க வரீங்க? அது பாவம்தான், அதான் புதுசா எழுதிட்டு வந்து வச்சிருக்குல்ல. விளங்கிரும் என மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள் மலர். அடுத்த நாள் தன்னவள் கேட்டதற்காக தனது ராசி நட்சத்திரத்தை பார்த்து வந்து கூறினான். பாரா, நான் கேட்டது வந்து சொல்றீங்க, நீதானே கேட்ட என்றவாறு அழகாக புன்னகைத்தாள் வேந்தன். சரி, உங்கள் கல்யாணம் எப்போ என விளையாட்டாக கேட்டாள் மலர். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன? ஆனா நான்லாம் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என தன்னவளை மனதில் வைத்து புன்னகையுடன் கூறினான் வேந்தன். ஹே, இங்க பாரு, லவ்வா? இப்ப யாராவது லவ் பண்றீங்களா என ஒருவித குறுகுறுப்புடன் கேட்டாள் அவள். கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்றேன், உன்கிட்ட சொல்லாமலா இருக்க போறேன். அது சரி, சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க என கூறிவிட்டு புத்தகத்தை தேட புத்தக அடுக்குனில் புகுந்தாள். அவளை பின்தொடர்ந்த வேந்தன் அவள் அருகில் சென்று அவளுடன் புத்தகத்தை தேடுவது போல் அவளுடன் இணைத்து நின்று கொண்டான். என்றும் இல்லாத வழக்கமாய் வேந்தன் தன்னை உரசும் அளவிற்கு வந்து அருகில் நின்றதும் வெதுவெதுத்து போனாள் மலர். அவனை நிமிர்ந்து பார்க்கவும், பரவாயில்ல, ஹைட் கரெக்டா தான் இருக்கு என புன்னகையுடன் கூறினான் வேந்தன். இவன் லூசா என நினைத்தவாறு அவனை விலக்கி நகர்ந்தாள் மலர். மிக நெருக்கத்தில் தன்னவளை பார்த்த வேந்தன், இதுக்கு மேல தாங்க முடியாது, இனி லவ்வர்ஸ் சொல்லிடணும் என தீர்மானித்துக் கொண்டான். அடுத்த வாரம் வீட்டில் வேலை இருந்ததால் மலர் நூலகத்திற்கு செல்லவில்லை. அவளை தேடி அவள் வீட்டிற்கு வந்து நின்றாள். மலரும் அவள் அக்காவும் வீட்டில் இருக்கையில் வீட்டின் வெளியே சைக்கிள் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு போஸ்ட் வந்திருக்கு போல என்றெண்ணி வெளியில் வந்தாள் மலர். வெளியே மந்தகாச புன்னகையுடன் நின்றிருந்தாள் வேந்தன். என்ன, வீடு வரைக்கும்? நீ நூலகத்துக்கு வரல, அதான் வந்த. இந்த நோட்ல இந்த பேனாவால எழுதி கொடு என்றவாறு ஒரு பெரிய நோட்டும் ஒரு பேனாவும் கொடுத்தான். இது எதுக்கு என விழித்தாள் மலர். எழுதி கொடு மலர். சரி சரி, எழுதி தர என்றவாறு அவன் சொன்னதை செய்தாள் மலர். மலர் எழுதிய நோட்டை வாங்கி கொண்டே, இந்த நோட்டு உனக்கு, இதுல உன்னோட கவிதையை எழுதி வச்சுக்க, இந்த பேனாவால எழுது பாரு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி நோட்டு, ஒரே மாதிரி பேனா என மற்றொரு நோட்டையும் பேனாவையும் மலரிடம் கொடுத்தான் வேந்தன். இதெல்லாம் எதுக்கு என யோசித்தவாறே ஒரு மாய வலையில் சிக்கியவாறு அதை வாங்கினாள் மலர். கிட்கேட், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல என ஒரு கிட்கேட்டை கொடுத்தான். இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என ஒருவித மயக்க நிலையிலேயே வாங்கினாள் மலர். மலர், ஐ லவ் யூ என அவளின் கண்ணை நேருக்கு நேராக சந்தித்து கூறினான் வேந்தன். என அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்தாள். உன் பதில இப்ப சொல்லணும்ல, நல்லா யோசிச்சு நிதானமா 1 வாரம் கழிச்சு சொல்லு என கூறிவிட்டு தன் சைக்கிளில் தன்னவனிடம் தன் காதலை கூறிவிட்ட மகிழ்ச்சியில் பறந்தான் வேந்தன். அவன் அளித்த நோட்டை பற்றுக்கோளாக இறுக்கமாக அணைத்துக் கொண்டு விழி விரித்து அசையாமல் செல்லும் வேந்தனையே பார்த்தவாறு நின்றிருந்தாள் மலர். அப்பொழுதுதான் பக்கத்து வீட்டு அக்கா தன்னையே பார்த்தபடி நின்றிருந்ததை கவனித்தாள். இந்த அக்கா நம்மள தப்பா நினைச்சிருப்பாங்களோ என ஒருவித பயத்துடன் உள்ளே நுழைந்தாள். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்றது? இப்படியா ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து நிக்கிறது? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா அவங்க? அந்த அக்கா வேற பாத்துட்டாங்க. அவங்க ஊருக்குள்ள என்னைய பத்தி என்ன கதை கட்டி விட போறாங்கன்னு தெரியலையே. லவ்வெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. வேண்டாம்னு அவங்க மனசை நோகாம சொல்லிடணும். இதனால அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது என முடிவெடுத்தாள் மலர். தன் காதலுக்கு தானே சூனியத்தை வைத்துவிட்டு வந்திருப்பதை அறியாத வேந்தன் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். தன்னவள் தனக்கு கிடைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ள ஆனந்தத்தில் மூழ்கினான் வேந்தன். நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா என்ன? உன்னருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் தேவ நொடியடி எனக்கு. என் உயிர் வேர் நீ என உன்னிடம் என் காதலை கோரினேன். ஆனால் நீ என் உணர்வுகளையும் என் சூழ்நிலையையும் புரிந்து மதிப்பவனே என் மணாளன் என்றென் இருந்தேன். ஆனால் நீ உயிர் தொலையும். உயிரே 8. மலரை சுற்றி அவளின் வானர கூட்டங்களான அனுஷ்யா, கவிதா, ஹெப்சிபா மற்றும் ஜெகநாஸ் அனைவரும் அவளை பார்த்திருக்க மலர் சோகமே உருவாக நடுவில் அமர்ந்திருந்தாள். பல நிமிடங்களாக தொடர்ந்த அமைதியை, என்ன மச்சி சொல்ற என கூறி கலைத்து வைத்தாள் அனுஷ்யா. ஆமா என சோம்பலாக பதிலளித்தாள் மலர். நிஜமா உனக்கு லவ் ப்ரப்போஸ் வந்துச்சா? என்னால நம்பவே முடியலையே என்றாள் அனுஷ்யா. அடே, அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நீ கிண்டல் பண்றியா என அனுஷ்யாவின் தலையில் தட்டி அவளை அதட்டினாள் கவிதா. அதில்லடி, இந்த மூஞ்சில் அப்படி என்ன இருக்குன்னு ப்ரப்போஸ் வந்திருக்கு,
அதுவும் லாயர். இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் என தாடையில் கை வைத்து யோசிக்க ஆரம்பித்தாள் அனுஷ்யா. அதான் வச்சு எனக்கும் டவுட்டா இருக்கு. 4 எலும்ப ஒட்ட வச்ச மாதிரி ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சிக்கெல்லாம் லவ் ப்ரப்போஸ் வந்திருக்கு பாரு. தினமும் என் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துட்டு தான் இருக்கேன். என்னாலே நம்ப முடியலையே என சோக கீதம் வாசித்தாள் மலர். அடி வாங்க போறீங்கடி 2 பேரும். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஹே மலரு, இப்போ உன் பிரச்சனை என்ன என்று வெடித்தாள் கவிதா. நீ அவங்கள லவ் பண்றியா கேட்டாள் ஹெப்சிபா. தெரியலையே. ஆரம்பத்துல அவங்க மேல எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப சுத்தமா அது இல்ல. பயம்தான் இருக்கு. இந்த நெருப்பு கோழி மண்ணுக்குள்ள தலைய புதைச்சுக்குள்ள அது மாதிரி எங்காவது என் தலைய புதைச்சு மறைச்சுக்கணும்னு தோணுது. என்னால அந்த லவ் கொஞ்சி பேசுறது, கல்யாணம் இதெல்லாம் பத்தி யோசிக்க கூட முடியல. எனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கணக்கு புத்தகம், என் அப்பா அம்மா, அவ்வளவுதான். இதை தாண்டி என்னால வேற எதையும் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா என தன் 2 கைகளால் தலையை தாங்கிக் கொண்டு கவிழ்ந்து அமர்ந்தாள் மலர். சரி சரி, ஒண்ணுல இங்க பாரு, நிமிர்ந்து எங்களை பாருடி என மலரின் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களில் கண்ணீர் வழுவதை கண்டதும் மலரை ஆதரவாக அணைத்தாள் ஜெகநாஸ். இப்ப எதுக்கு அழுகிறன்னு சொல்ல என்றாள் கவிதா. தெரியல, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு வேண்டாம், அதுல உறுதியா இருக்கேன். ஆனா என்னால இந்த ஆனாக்குதான் பதில் தேட முடியல. பைத்தியமாடி நீ? அவங்களுக்கு உன்னைய பிடிச்சிருக்கு. ரீசெண்டா வந்து அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. நீ உன்னோட முடிவு சொல்ல போற, அவ்வளவுதான். இதுல நீ அழுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு என்றாள் ஹெப்சிபா. என்ன டீசெண்டா சொன்னாங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வயசு பையன் போறோமே, அவளை பத்தி அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க? 2 பேரையும் சேர்த்து வச்சு அடுத்த வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன பேசுவாங்க? இதே அவங்க வீட்டு பொண்ணை தேடி இதே போல ஒரு பையன் வந்து அவங்க ஏத்துப்பாங்களா? பசங்களுக்கு என்ன, சட்டையை மாத்திர மாதிரி எல்லாத்தையும் தாண்டி போயிருவாங்க. அதோட அவங்கள அதெல்லாம் அது அதிகமா பாதிக்காது. ஆனா ஒரு பொண்ணு அப்படியா இருக்க முடியும்? இல்ல இருக்கதான் பெற்றுவாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல வந்து நிக்கிறாங்க. இதுக்கு பேரு டீசெண்டா என படபடவென புரிந்தாள் மலர். சரி சரி, ரிலாக்ஸ். இந்தா தண்ணிய குடி முதல்ல என மலருக்கு அருந்த தண்ணீர் கொடுத்தாள் அனுஷ்யா. இங்க பாரமோ, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்காத. எங்களை விட நீதான் ஆழமா தெளிவா யோசிப்ப. உனக்கு நான் சொல்ல வேண்டியதுல, இது நம்ம படிக்கிற வயசு. இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கெல்லாம் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. வெறும் புத்தக அறிவு தான் நமக்கு இருக்கு. இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. உனக்கு வீடு, நூலகம், காலேஜ், புத்தகம், கணக்கு, பாட்டு, இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும் சொல்லு? இந்த டிகிரிய முடி, வெளியில போ, தெளிவா அந்த உலகத்தை பாரு. உன் மனசே சொல்லும் நீ எடுக்க வேண்டிய முடிவை. இந்த வயசுல எல்லாம் குழப்பமா தான் இருக்கும் என்று தெளிவாக அறிவுரை சொன்னாள் ஜெகநாஸ். என்னதான் நம்ம பெண் சுதந்திரம், பெண்ணியம்னு பேசினாலும் ஒரு பொண்ணு அவன் மனசு தொட்டு அவளோட ஆசைக்காக மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு பொண்ணோட நடத்தையை வச்சுதான் அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தின எண்ணத்தை கணக்கு பண்ணுவாங்க. இந்த படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணுங்கிறவ தனி மனுஷி கிடையாது. அவ அந்த குடும்பத்தோட கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே அவதான். அதே நேரத்துல பெண் சுதந்திர பேர்ல தப்பானவன தன்னோட வாழ்க்கை துறையா தேர்ந்தெடுத்து சிக்கி சீரழிகிறத பாத்துட்டு தானே இருக்கோம். சோ நல்லா யோசிச்சுக்கோ மலரு. எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்றவனி, உனக்கு நாங்க சொல்ல எந்த தேவையும் இல்ல என்று கூறினாள் கவிதா. சேச்சி, அவங்கள தப்பானவனுங்கெல்லாம் சொல்ல முடியாது கவி. டு பி பிராங்க், ஹீஸ் லைக் a gem person டி. அவங்க கேரக்டர்லாம் தப்பு சொல்லவே முடியாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. லைஃப்ல முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னும் முன்னேறிட்டே இருக்கிறவங்க அவங்க. நான் பேசி பழகின வரைக்கும் எந்த விகல்பமும் இல்லாதவங்க அவங்க. எத்தனை நாள் எவ்வளவு நேரம் அவங்க தனியா இருந்து பேசிருக்கோம் தெரியுமா? அப்புறம் நான் கொஞ்சம் கூட அன்னீசியா ஃபீல் பண்ணனதே இல்லை தெரியுமா? என்ன லைட்டா பயமா இருக்கும், அது யூஸ்வலா நம்ம உள்ளுணர்வுக்கே உள்ள பயமே தவிர அவங்க பேச்ச வச்சு வந்ததே இல்ல. ஆனா அதுக்காகலாம் என்னால அவங்கள லவ் பண்ண முடியாதுல்ல. நான் இன்னும் படிக்கணும். ஜெகனா சொன்ன மாதிரி நான் நிறைய கத்துக்கணும். அப்பா பின்னாடியே தெரியாம என்னோட விஷயத்துல சுயமா நான் முடிவு எடுக்கணும் என்று தெளிவாக கூறினாள் மலர். அப்புறம் என்ன மச்சி, அதான் இவ்வளவு தெளிவா இருக்கியே, வேற என்ன? அனுஷ்யா கேட்டாள். குட் மலரு, நமக்கு என்ன இருக்கிறது, 20 வயசு கூட ஆகல. இன்னும் 4-5 வருஷம் போகட்டும். நீ நல்லா படி. அதுக்கப்புறமா அவங்க கூட உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பேன்னு உன் மனசு உன்கிட்ட சொன்னுச்சுன்னா, அது வரைக்கும் அவங்க வேற பொண்ணை தேடி போகாம உனக்காக இருந்தாங்கன்னா அப்ப முடிவு பண்ணலாம். சரியா? இப்போ உன்னோட முழு கவனம் படிப்புலதான் இருக்கணும். ஜெகனா சொல்றது எனக்கும் சரின்னு படுது. நல்லா படி நீ. படிப்பு மட்டும்தான் உனக்கு. லாஸ்ட் டைம்ல நீ என்ன பெர்சன்டேஜ் என்று கேட்டாள் ஹெப்சிபா. 88 மச்சி. பத்தாது. மேக்ஸ் டைகர், மேக்ஸ் டிபார்ட்மெண்டே உன்ன நம்பிதான் இருக்கு. நீயே இப்படி ஏமாத்தலாமா? இந்த செம்ல 90க்கு மேல இருக்கணும் நீ என்றாள் கவிதா. பிசாசுகளா, கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா என வாய்விட்டு நகைத்தாள் மலர். சூப்பர். இந்த சிரிப்பு தான் எங்க மலரோட ஸ்பெஷலே. இதே சிரிப்போட தான் எப்பவும் இருக்கணும். இந்த சோக சீன்ல உனக்கு செட்டே ஆகல.
அப்புறம் அந்த 90% அத மறந்துடாத என்றாள் அனுஷ்யா. கண்டிப்பா என கூறி அழகாக புன்னகைத்தாள் மலர். அதன் பிறகு வந்த நாட்களில் மலர் நூலகத்திற்கு செல்வதை தவிர்த்து வந்தாள். படிப்பு படிப்பு என அதற்குள்ளேயே மூழ்கினாள். அந்த வார இறுதி நாளும் வந்தது. எத்தனை நாள் தான் அவாய்ட் பண்றது? ஒரு நாள் நாம அவங்கள ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் என எண்ணியவாறு அந்த ஞாயிற்றுக்கிழமை நூலகத்திற்கு சென்றாள் மலர். வேந்தன் வர தாமதமாக மலரால் அங்கு இருக்க முடியவில்லை. மனம் பதட்டத்தில் தத்தளிக்க வேந்தன் வருவதற்குள் கோவிலுக்கு சென்று வரலாம் என்றெண்ணி அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்றாள். சிவன் சன்னதிக்குள் நுழைந்ததும் மலரால் அவளது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு நான் ஒரு நல்லவரோட மனசை உடைக்க போறப்பா. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதுக்காக அவங்கள என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. எனக்கு அவங்க வேண்டாம், வேண்டாப்பா, பிளீஸ். என் வாழ்க்கையில இருந்து அவங்கள தள்ளி வச்சிரு. இன்னைக்குதான் அவங்கள நான் கடைசியா பாக்கணும். இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே கூடாது. பிளீஸ் பா. என் லைஃப்ல என்ன வேணும் வேண்டாங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீயே முடிவு பண்ணிக்க. நான் உன்னை முழுசா நம்புறேன். எனக்குன்னு உள்ளவங்க அவங்க தானே நீ முடிவு பண்ணிருந்தா நீ எப்படி என்கிட்ட அவங்கள கொண்டு வந்து சேர்ப்பான்னு நான் நம்புறேன். நான் சின்ன பாப்பாடும் உனக்கே தெரியும்லப்பா. எனக்கு இந்த வயசுலாம் இது தேவையாப்பா? ஏன் இப்படி பண்ணுன? பாரு, உன் சன்னதியில வந்து எப்படி கதறேன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் அவங்களுக்கு வேண்டாப்பா. நான் ரொம்ப தூரம் போறேன்ப்பா. சரிப்பா, இன்னைக்கு நான் அவங்க கிட்ட வேண்டாம்னு சொல்ல போறேன். அவங்க மனசு உடையாம அவங்கள நீதான் பாத்துக்கணும், சரியா? சரிப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் கிளம்புறேன்ப்பா. என்ன நடந்தாலும் என் கூடவே இருப்பால, பிளீஸ் என சிவன் சன்னதியின் முன்னே அமர்ந்து அந்த ஆதி சிவனுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அழுது கண்ணீர் வடித்திருந்த தன் முகத்தை கழுவி விட்டு நூலகத்திற்கு சென்றாள் மலர். மலருக்கு முன்பே உற்சாகத்துடன் நூலகத்தில் அமர்ந்திருந்தான் வேந்தன். என்ன மலரு, இப்பதான் வர என ஒரு வாரமாக காணாமல் இருந்த தன் அவளை கண்ட மகிழ்வில் வினவினான் வேந்தன். ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறவங்களோட சிரிப்ப கொல்ல போறியே மலரு என மனதில் நினைத்து கொண்டு, இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் லேட்டு என்றாள். சாதாரணமாக இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் பேச்சு வாக்கில், ஒரு வாரம் முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேனே, அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே மலரு என வினவினான் வேந்தன். இல்ல, அது வேண்டாம். எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஓ என முகம் வாடி நின்றான் வேந்தன். வாடி அவன் முகத்தை காண முடியாமல் லக்ஷ்மி அக்காவிடம் பேசுவது போல் அவரிடம் திரும்பிவிட்டாள் மலர். சிறிது நேரம் பொறுத்து பார்த்த வேந்தன் மனதினுள் ஏதோ செய்ய, பிறகு வரும் நாட்களில் தன்னவளிடம் மேலும் பேசி பார்க்கலாம் என்றெண்ணி திரும்பி தன்னவளை விழிகளுக்குள் நிரப்பிக் கொண்டு புறப்பட ஆயத்தமானான். அன்றுதான் தன் உயிரானவளை இறுதியாக பார்க்க போகிறோம். இனி வரும் காலங்களில் அவளை மட்டும் இல்லாமல் அவளை பற்றிய சிறு செய்தியை கூட அறிய முடியாமல் தவிக்கப் போகிறோம் என அறியாமல் மலரை நன்றாக பார்த்துவிட்டு புறப்பட்டான் வேந்தன். என் உயிராக உன்னை நேசித்து என் உறவாக உன்னை அடைய பல கனவு கோட்டைகளை கட்டி உன்னிடம் என் விருப்பத்தை கோரினேன். உன் ஒற்றை வார்த்தையில் என்னை உயிரோடு புதைத்து சென்றாயே, ஏனடி? உயிர் தொலையும்.